தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த அஇஅதிமுக வேட்பாளர்கள் பெருமளவு வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற்றுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நல்லாட்சிக்கும் முதலமைச்சர் செயல்படுத்தி வரும் மக்கள் நல திட்டங்களுக்கும் கிடைத்துள்ள இந்த அமோக வெற்றியை அஇஅதிமுக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகிறார்கள். சென்னை மற்றும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அஇஅதிமுக தொண்டர்கள் உள்ளாட்சி தேர்தல் வெற்றியை பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். கோவை மாநகராட்சி மேயர் இடைத்தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற கழக வேட்பாளர் திரு கணபதி ப. ராஜ்குமாருக்கு அமைச்சர் திரு SP வேலுமணி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற கழக வேட்பாளர் MGR சிலைக்கும் அண்ணா சிலைக்கும் மாலை அணிவித்தார். கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் இந்த வெற்றியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். அம்மா அவர்களுக்கு மட்டும் கிடைத்த மாபெரும் வெற்றி. கோவை மாநகராட்சி தேர்தலிலே கிடைத்த வெற்றி அம்மா அவர்களுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி. அம்மா அவர்கள் 3 ஆண்டுகளாக தந்து கொண்டிருக்கூடிய திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி. என்றைக்கும் கோவை மாவட்டம் புறத்துறை அம்மாவுடைய கோட்டை என்பதை மீண்டும் கோவை மாநகர மக்கள் நிரூபித்துள்ளார்கள். தூத்துக்குடி மேயர் பதவிக்கான இடைத்தேர்தலில் கழக வேட்பாளர் திருமதி APR அந்தோணி கிரேசி வெற்றி பெற்றதை தொடர்ந்து அமைச்சர் திரு SP சண்முகநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருமதி சசிகலா புஷ்பா, திரு ஜெயசிங் தியாகராஜ் நட்டர்ஜி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். கழக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்துக் கொண்டாடினர். தூத்துக்குடி மாநகராட்சி இடைத்தேர்தலின் வெற்றி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் தமிழக மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை தீட்டி ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக நிறைவேற்றிய அனைத்து திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி. தூத்துக்குடி மாநகராட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்திருக்கும் இந்த இமாலய வெற்றி மாபெரும் வெற்றி என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி கால சாதனைக்கு கிடைத்த வெற்றி. இன்றைக்கு மாநகரம் முழுவதும் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்படுகிறார்கள். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழக மக்கள் மீண்டும் அளித்துள்ள மகத்தான வெற்றியை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலக வளாகத்தில் கழக தொண்டர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். அமைச்சர்கள் திருமதி ப. வளர்மதி, திருமதி S. கோகுல இந்திரா மற்றும் மகளிர் அணியினர் உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர். திருச்சி மாநகராட்சி மன்ற 15வது வார்டு தேர்தலில் கழக வேட்பாளர் திருமதி மு. ராஜலட்சுமி, 32வது வார்டில் திரு R. சங்கர் ஆகியோர் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அரசு தலைமை கொறடா திரு R. மனோகரன் மற்றும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மதுரை மாநகராட்சி 4வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு கழக வேட்பாளர் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவருக்கு மாநகராட்சி மேயர் திரு ராஜன் செல்லப்பா, தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு STK ஜக்கையன், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஈரோடு மாநகராட்சி 60வது வார்டு உறுப்பினர் தேர்தலில் கழக வேட்பாளர் வெற்றி பெற்றதை மேயர் திருமதி மல்லிகா பரமசிவம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். திருப்பூர் மாநகராட்சி 22வது மற்றும் 45வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு கழக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அமைச்சர் திரு MSM ஆனந்தன் தலைமையில் கழக நிர்வாகிகள் பார்க் சாலையில் உள்ள MGR சிலைக்கு மாலை அணிவித்தனர். ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் தேர்தலில் கழக வேட்பாளர் திருமதி சந்தான லட்சுமி வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு A. அன்வர் ராஜா மற்றும் கழக நிர்வாகிகள் இனிப்புகள் வழங்கினர். கடலூர் மாவட்டத்தில் கடலூர் விருத்தாச்சலம் நகர்மன்ற தலைவர் தேர்தலில் அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்றதை கழக தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி தலைவர் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெற்றதை தொடர்ந்து கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.